கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதியுடைய ஆணைக்கிணங்க இன்று கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணிகளுக்கான தலைமை அலுவலகத்தை இன்று திறந்து வைத்து எங்களுடைய பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். வரக்கூடிய 23ஆம் தேதி நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான இந்த பணிகளில் கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவதற்கான பணிகளை நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். குறிப்பாக ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை, வாக்காளர் பட்டியலுடைய அந்த திருத்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை நாங்கள் முன்னெடுத்து ஒவ்வொரு வீடு வாரியாக சென்று வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பது, ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையை முன்னெடுப்பது, அதற்கு பிறகு பல்வேறு சிறப்பு திட்டங்களை மக்களிடத்திலே கொண்டு சென்று சேர்ப்பது உள்ளிட்ட பணிகளை முன்னெடுத்து மிக சிறப்பாக மக்களுடைய எண்ணம் மீண்டும் தமிழகத்தில் 2வது முறையாக மாண்பு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று உறுதியோடு இருக்கின்றார்கள். அந்த வகையில் கோவையில் வாக்காளர் பெருமக்கள் ஒரு மகத்தான வெற்றியை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை 2006ஆம் ஆண்டு தொடங்கி கரூர் தொகுதியில் போட்டியிட்டு வந்த சூழலில் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். இந்த வாய்ப்பை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், கோவையில் கடந்த தேர்தலில் 10 தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றோம். இந்த தேர்தலில் கோவையில் ஒரு மகத்தான வெற்றி பெற வேண்டும், அதற்கான ஒரு வாய்ப்பாக எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். எனவே இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கோவை மாவட்டம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறுவதற்கான பணிகளை மிக வேகமாக முன்னெடுத்து மகத்தான வெற்றியை நாங்கள் பெறுவோம். யாரு வேணாலும் வரட்டும் சார், பாத்துக்குவோம். யாரு வேணாலும் வரட்டும். அதாவது ஒவ்வொரு கட்சியும் தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற முனைப்போடு தான் வேட்பாளர்கள் அறிவிப்பாங்க, தேர்தல் களத்துக்கு போவாங்க. வெற்றி யாருக்குங்கிறத வாக்காளர் பெருமக்கள் தீர்மானிப்பாங்க. ஆனால் நாங்கள் முன்னெடுப்பது எங்களுடைய முதலமைச்சருடைய சாதனைகளை சொல்லி வாக்குகளை சேகரிக்க போகின்றோம். பயன்பெற்ற மக்களுடைய அந்த திட்டங்கள் மூலம் பயன்பெற்றாங்க, அவங்களிடத்துல எங்களுக்கு வாக்களிங்களா ஆதரவு கேட்க போறோம். ஆகையால அரசு திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றவர்கள், இந்த அரசின் மூலமாக தொடர்ந்து பயன்பெறக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் நாங்கள் முன்னெடுத்து வாக்காளர்களாக எங்களுடைய வாக்குகளாக மாற்ற இருக்கின்றோம். அந்த வகையில நிச்சயமாக நீங்க பொறுத்திருந்து பாருங்க. 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நானும் உங்களோட தான் இருப்பேன், நீங்களே எங்களோட தான் இருப்பீங்க. அன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை ரிசல்ட் அன்னைக்கு நீங்களே பாப்பீங்க எப்படி இருக்கு, யாரோட கோட்டை என்பது தெரியும். அதிமுக வேட்பாளர் 50,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க, உங்களோட வெற்றி எப்படி இருக்கு? போன தேர்தல் அவங்க எவ்வளவு 1000 ஓட்டுல ஜெயிச்சாங்க சார் தெற்கு தொகுதியில போன தேர்தல். அதுக்கப்புறம் அவங்க கட்சி எவ்வளவு சார் வளர்ந்துருக்கு? யார் சார் ஓட்டு போடுவா? கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. பிராக்டிகலா கிரவுண்ட் எப்படி இருக்கு, மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்லுங்க. சும்மா சொல்றது சொல்லலாம், கூட்ட கூட நாங்க கூட சொல்லலாம் 1 லட்சம் ஓட்டுல ஜெயிப்பேன். இருக்கிற ஓட்டே 1,86,000, இருக்கிற ஓட்டே 1,86,000 ஓட்டு இருக்கு. நான் 1 லட்சம் ஓட்டுல ஜெயிப்பேன் நம்பக்கூடியதா இருக்குமா? இருக்காதுல்ல. யதார்த்த சூழல கள நிலவரங்களை சொல்லணும். அவங்க அவங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க, அப்பதான் அவங்க நிர்வாகிகளை தைரியப்படுத்த முடியும், தெம்பு கொடுக்க முடியும். அதுக்காக அந்த கருத்துக்களை சொல்றாங்க. நான் யாரையும் குறைச்சு மதிப்பிடல, எந்த வேட்பாளரையும் குறைச்சு மதிப்பிடல, யாரையும் நான் குறையும் சொல்வதற்கு இங்க வரல. தலைவர் அதுக்கு என்னை அனுப்பி வைக்கல. நாங்கள் எங்களுடைய முதலமைச்சருடைய சாதனைகளை மக்களிடத்தில் கொண்டு சென்று சேர்ப்போம். அதை வாக்குகளாக மாற்றி திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் வெற்றி பெறுவதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம்.